மகளிர் உரிமை தொகை நிதி தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 வழங்குவதற்கு மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் ஆதாரமற்றதும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட எந்த நிதியும் வேறு திட்டங்களுக்கு மாற்றி பயன்படுத்தப்படவில்லை என்றும் அரசின் வரவு செலவு திட்ட முறையின்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒதுக்கப்படும் மொத்த நிதிக்குள் பொது, ஆதி திராவிடர், பழங்குடியினர் என தனித்தனி கணக்கு தலைப்புகள் குறிப்பிடப்படுகின்றன. எனவே இந்த நடைமுறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட உட்பட தமிழ் புதுவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் போன்ற அனைத்து தனிநபர் பயனாளிகள் சார்ந்த திட்டங்களில் பின்பற்றப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தரப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி அந்த சமூக பயனாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த நிதியை வேறு சமூகங்களுக்கோ அல்லது வேறு நோக்கங்களுக்கோ பயன்படுத்த முடியாது. இது அரசின் நிலையான நிதி ஒழுங்குமுறையின் கீழ் ஒரு பகுதியாகும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு தனி தலைப்பின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் வழங்குவதற்கான கூடுதல் செலவு இத்திட்டத்திற்கான தனி கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலமே மேற்கொள்ளப்படுகிறது என்றும், எனவே ஏற்கனவே உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் திட்டங்களுக்கு நிதியில் இருந்து இது எடுக்கப்படவில்லை என்றும் நிதி மாற்றம் நடந்ததாகவே கூறுவது என்பது முற்றிலும் தவறானது என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதியை பாதுகாக்க அரசு தனிப்பட்ட சட்டத்தை இயற்றியுள்ளது. அந்த சட்டத்தின்படி இந்த சமூகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒரு நிதியாண்டில் பயன்படுத்தப்படாத தொகை இருந்தாலும் அது பொது நிதியாக மாறாது. அடுத்த நிதியாண்டில் அதே நோக்கத்திற்காக எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் சட்ட பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருப்பதாகவும், எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முழுமையாக ஆதாரமற்றது என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.